திமுக ஆட்சியை மக்கள் ஏன் நிராகரித்தார்கள்? மக்கள் ஒரு ஆட்சி மாற்றம் பண்ணணும்னு திராவிட கலாச்சாரத்தை விட்டுட்டு இப்ப அன்பு சகோதரர் ஜி ஜோசப் விஜய் அவர்களை தேர்வு செய்தார்கள், நம்பிக்கையை வாக்களித்தார்கள். ஏன்னா இந்த போதை கலாச்சாரம், லஞ்ச ஒழிப்பு, ஊழல் இல்லாத நிர்வாகம், தூய்மையான ஒரு நிர்வாகத்தை கொடுத்து அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பாரு. அதாவது இயற்கை வள கொள்ளையிலிருந்து, மணல் கொள்ளையிலிருந்து, நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பிலிருந்து, போதை கலாச்சாரத்திலிருந்து மக்களை மீட்டெடுத்து பாதுகாப்பாரு. ஏன்னா இந்த குறைகளை எடுத்து சொல்லுகின்றவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு முன்னாள் ஆட்சியாளர்களால். குறை யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது அடித்து துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள், கைகால் இறந்திருக்காங்க. ரவுடிகள் சாம்ராஜ்யமா மாறிக்கிட்டு இருந்ததுனாலதான் ஆட்சி மாற்றம் செய்து அன்பு சகோதரர் தவேகாவுக்கு விஜய் அவர்களுக்கு, ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கார்கள். இப்ப இவருடைய ஆட்சி இப்ப 30 நாள் தான் ஆகுது. இப்ப குற்றச்செயல்களுக்கெல்லாம் இவர் தான் காரணம்னு சொல்றத விட அந்த குற்றச்செயலை கண்டுபிடிக்கிறத இவர் முழு மூச்சா இப்ப இறங்கி பண்ணணும். இவர் பொறுப்பை தட்டி கழிக்க கூடாது. 1 மாசம் ஆகிடுச்சு, நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க நவுத்தணும். அது படிப்படியா அதை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை நீங்க கண்ணணும். காவல்துறை வலுப்படுத்தணுங்கிற கோரிக்கையை நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு முழு ஒத்துழைப்பா இருக்கிறோம். ஆட்சியாளர்களுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பா இருக்கும், முழு நம்பிக்கையோட. ஆனால் இப்போ உங்களுடைய ஆட்சியிலேயே உங்க கட்சிக்காரர்களே, தவக்காரர்களே இந்த செல்போன் திருட்டுல இருந்து, இந்த கஞ்சா கடத்தல், போதைப் பொருள் கடத்தல்ல இருந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க பொழுது அது செய்திகள் நிறைய வந்துட்டு இருக்கு. இது நானா சொல்லல, தினம் பத்திரிகை, காட்சி ஊடகங்கள்ல செய்திகள் நிறைய வந்துட்டு இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்கு நீங்க யாரையா இருந்தாலும் பார்க்க கூடாது. நீங்க அவங்களை பாதுகாக்கிற மாதிரி போலீஸ் நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க. அதுதான் திமுக ஆட்சியிலேயே நடந்தது. செஞ்சவன் பூரா திமுக கட்சிக்காரன் தான் பின்னணியில இருந்து பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த போதை கலாச்சாரத்துல மாற்ற முடியாம போலீஸ் திண்டாடிக்கிட்டு இருந்தது. இப்ப அதே நிலைமை உங்க ஆட்சியிலையும் வந்துடக்கூடாது. எவன் தப்பு பண்ணானோ உங்க கட்சிக்காரன், அவனை முதல்ல கட்சி உறுப்பினர் பதவியில இருந்து நீக்கி அவனை சட்ட ரீதியான தண்டனைக்கு உட்படுத்துறதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்க விட்டாதான் மக்கள் உங்களை முழுமையா நம்பி பண்ணுவாங்க. ஆட்சியாளர்களுக்கு நிர்வாகத்தில் இருக்க காவல்துறையில இருந்திருக்கு, மற்ற வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, அத்தனை துறையுமே, சுகாதாரத்துறையில இருந்து, கல்வித்துறையில இருந்து எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படும் உங்க மேல. நீங்க ஒவ்வொருத்தரை காப்பாற்றுற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால் நிர்வாக சீர்கேடு தான் திரும்பவும் தலைவிரிச்சாலும். அவர் ஆட்சி மாறினதுக்கு காரணமே நிர்வாக சீர்கேடு தான். அதுதான் அவர் என்னமோ ஆய்வு பண்றேங்கிறார். எந்த ஆய்வு பண்ணாலும் சரி, அவர் நிர்வாக சீர்கேடு கொடுத்த மனுக்கள் மீது, மக்களுடைய கோரிக்கைகள் மீது, மக்களுடைய ஆதங்கத்துக்கு ஒரு நல்ல தீர்வு எட்டாதனாலதான் அவர் ஆட்சி இறந்தார். அந்த நிலைமையை நீங்க நீங்க சுத்தமான தூய்மையான ஆட்சி, லஞ்சம் வாங்காமல் போதை கலாச்சாரத்துல இருந்து விடுபட்டு, லஞ்ச லாவணியங்கள் வனத்துறையில இருந்து, இயற்கை வளத்துல இருந்து, நீர்நிலைகள்ல இருந்து, சுரங்கம், கனிம வளத்துறையில இருந்து எல்லாத்துலயும் மக்களை பாதுகாக்கிறதா சொல்லியிருக்கீங்க. விவசாயிகளை பாதுகாக்கிறது நிறைய சொல்லியிருக்கீங்க. ஆனா அதை நடக்கணும்னா உங்க கட்சிக்காரன் தூய்மையா இருக்கணும். உங்க கட்சியிலேயே தூய்மை இல்லாதவன் இருந்தானா அவனை நீங்க கட்சி அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கி சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்க வச்சீங்கன்னா தான் நீங்க சொன்ன வாக்குறுதிக்கு அர்த்தம் இருக்குங்கிறத அன்பு சகோதரர் ஜி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த கருத்தை பதிவு பண்ணுகிறேன்.